2024 செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் நடந்தது ஜனாதிபதி தேர்தல். 2024 நவம்பர் 14ஆம் தேதி இலங்கையில் நடந்தது பாராளுமன்ற தேர்தல். இந்த இரண்டு தேர்தல்களிலும் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும். மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் போதும், அப்பா சாமி ஆளை விடு என்று மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து மாறி மாறி ஆட்சி செய்த அரசியல் கட்சிகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு புதிய ஆளும் கட்சியாக என்பிபி ஜேவிபிக்கு ஆட்சி அதிகாரத்தை மக்கள் வழங்கினார்கள். மக்கள் அதில் பிரதானமாக எதிர்பார்த்தது ஒன்று சிஸ்டம் சேஞ்ச். அடுத்து கடந்த காலங்களில் ஊழல் மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களே அவர்களுடைய உண்மைகளை எல்லாம் கண்டறிந்து தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அதே போல வங்குரோத்து நிலையில் இருந்த நாடு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் ஓரளவு எழுந்து நடப்பதற்கான அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் செய்தார். ஆனாலும் ராஜபக்ஷ பலகாய அந்த ராஜபக்ஷ அணியினரை தன்னகத்தை வைத்துக்கொண்டு அவர்களையும் காப்பாற்றிக் கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத வகையிலே அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டை முன்னோக்கி நகர்த்த ஆரம்பித்தார். ஆனால் மக்களுடைய வாக்குகளால் அவர் ஜனாதிபதியாகவில்லை. மாறாக எஸ்எல்பிபி அந்த ராஜபக்ச அணியினுடைய 138 வாக்குகளால் அவர் ஜனாதிபதியாக தெரிவானார். இப்படித்தான் நடந்தது. ஆனால் மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கம் இன்று என்ன செய்து கொண்டு இருக்கின்றது? மக்கள் இன்று கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சியை தாண்டி எதிர்க்கட்சி ஆதரவாளர்களாக இருக்கலாம், அவற்றையும் தாண்டி பொதுமக்களும் இன்று கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். அனுர அரசு ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றதே, அப்படி என்ன பெரிய மாற்றத்தை செய்துவிட்டார்கள் என்ற கேள்வி இன்று கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதற்கு பிரதான காரணம் இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள், எழுப்புகின்ற கேள்விகள், இவற்றை எல்லாம் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே அரச தரப்பாக ஆளும் கட்சியாக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவற்றிற்கு தகுந்த பதில்களை வழங்க வேண்டும். அதுதான் ஆளும் கட்சியின் பிரதான செயற்பாடாக இருக்க வேண்டும். ஒன்று, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து, எதிர்க்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை வழங்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி நடப்பது என்ன?